ஃப்ரெண்டுகளா என்ன சண்டை போடுறீங்க? ஹாய் டாடி. எனக்கு என்ன டாடி வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு? இது சுண்டலிக்கு. தெரியலக்கு. இது உனக்கு இந்த. Thank you டாடி. வெல்கம். என்னங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னது? எது? இதா தழுமுடி. தெரியுது. யாரோடது? உன்னதுதான். இது எந்த எனக்கு தெரியும். இது எப்படி இந்த ஜட்டிக்குள்ள வந்தது? கேக்குறல்ல? என்ன மணி, நீதானே என் துணியெல்லாம் துவைச்சு புட்டிக்குள்ள? நான் இந்த துணியெல்லாம் துவைச்சு வேலைக்கார தானே துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் மாத்திர போதம், இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணியை ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன் உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவர் பட்ட பட்டையா போடுவாரு. பட்ட பட்டையா போடுவாரு? மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா ஃபுல்லா அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. அட பையா, ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல இருக்கிற மரியாதையே போச்சு. தந்தி வந்திருக்கு சார். தந்தியா? நீ போ. அலுமையில் அனுப்பிச்சிருக்காங்க. நாராயணா, அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு. லதா, ஐயோ மம்மி வர புல் இருக்கு. மீனா, நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத, என்ன கொன்னுடுவாங்க. காட்டி கொடுக்காத. சரி சரி, காட்டி கொடுக்கல. லதான்னு கூப்பிட்டல்ல, படிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன? என்னடி பூனை சத்தம் இங்கதான் எங்கேயோ கேக்குது? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுடி. மம்மி, இவதான் பூனைக்குட்டிய பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா. லதா, போ முதல்ல வெளியேடு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? போ முதல்ல வெளியே தூக்கி போடு. மம்மி, நான் ஆசையா வளர்க்க அது கடிச்ச விஷம்டி. போ தூக்கி போடு. என்னடி சிரிப்பு? அது கடிச்சு யார் அவசப்படுறது? இனிமே நமக்கு ஒத்து வராது எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா? படிங்க. மீனா, வாங்க. என்னங்க ட்ரங்க் கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க? என்ன ஆச்சு? எங்க போனீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியும்லமா? ஆமா, புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா. பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். ஐயோ, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்களே, அந்த பையன்? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கான்வென்ட்டுக்கு போயிருந்ததால் நல்ல வேளை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என் மகன் அனாதையா ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் எங்க? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்.
உன்கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல? என்னங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம் தாய் தகப்ப இல்லாத பையன். வாங்க முதல்ல அழைச்சிட்டு வரலாம். உன் பேர் என்ன ராஜா? கண்ணன். இவன் பேரு கண்ணன். இவன் பெரிய வாண்டு லதா. ஹலோ ஹலோ. இவ செல்ல பேரு சுண்டலி சின்னவாண்டு. சொந்த பேர் மீனா. ஹாய் ஹாய். கண்ணா நீ என்ன சாப்பிடுற? காஃபி ஜூஸ்? இப்போ ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ என்ன மாதிரியே தாங்க. லதா இவனை கூட்டிட்டு போய் விளையாடுங்க. வேலாவா? நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டாட்டுமா? வாங்கண்ணா சரி. எங்கடா உன் காதை காணோம்? முடி காது மறைச்சுக்குச்சு. நீதான் வாத்தாச்சு ஒண்ணுமே புரியாது. ஐயோ டாடி கண்ணங்க எத்தனை நாளைக்கு இருப்பான்? இனிமே கண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். உட்காரு. ஸ்விங் ஸ்விங் தெரியுமா? எனக்கு தெரியாது. நாங்க வெளியேறோம் பாத்துக்கோ. ஸ்விங் ஸ்விங் ஆன் தி பேபி. ஹாய் லதா மீனா. ஹாய் நாராயண அங்கிள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா? நீ எப்படி? சித்தி வரலீங்களா அங்கிள்? வரும்போது பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சித்தி வரலன்னு. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்தோம் ஏன்னா இன்னும் வாங்கலாமா? இது கடற்காரன் அசரும் போது தள்ளினது இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்து விடா. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு அதே கண்ணு அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர. எங்க வரேன்னு தான் தெரியல. இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டிய பார்க்க சொன்னேன் பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தியா உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு? கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க. அத நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பேன். போயிடாத. ஹலோ யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கான். ஏய் நாராயணா, பானு உன்னை உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு திருப்பு. பானு இத வரமா? யோ நாளைக்கு ஆபீஸ் வா பேசுவோம். ஜானகி, என்னங்க? கண்ணன் என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாத. என்னங்க நீங்க? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல. அவன் முகஜாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனாலதான் சொல்றேன். அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, அது ஒன்ன மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்க, சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க. நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம்தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும், இல்ல என்ன மாதிரி இருக்கணும், இல்லையா? இப்ப நம்ம ராமு வீட்டுல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான். அப்படின்னா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி, அவன் மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான். முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். துருவிட மாட்டேன் துருவி. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? Yes. ஓஹோ, 3 நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்டேன்? கனவுல வேணா ஏராளமான பொண்ணுகள் நினைச்சிருப்பேனே தவிர நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன், நம்பு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராம தமிழ்ட்ட அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீங்க இப்படி கசமுசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காதுல விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான், பேயாட்டம் ஆடிடுவா. அத்தானும் க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது. ஆமா
ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரதை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை?